வணக்கம் நேயர்களே, நல்ல நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நல்ல நேரம் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னாக்கா வர இருக்கிற குரு பெயர்ச்சியை பத்தியும், அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ரொம்ப விசேஷமான நாளுங்க. அதுவும் எல்லோருக்குமே தெரியாது. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. இன்னைக்கு எதுக்கு நான் ரொம்ப விசேஷமான தினம் அப்படின்னு சொல்றேன்றது உங்களுக்கு ரொம்பவே புரியும். அதே மாதிரி டிவில டிஸ்பிளே ஆகிற நம்பரையும் நீங்க அட்ரஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில 8 மணிக்கு இந்த ப்ரோக்ராம் இருக்கிறதுனால யாருக்கும் இந்த குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அந்த ஒரு டென்ஷன் மட்டும் கொஞ்சம் இல்லாம இருக்கும். ரிலாக்ஸ்டா இந்த ப்ரோக்ராம பாருங்க. சார் என்ன மாதிரியான ஒரு குறிப்பை சொல்றாங்கன்றத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நீங்க ப்ரோக்ராம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க ஒரு நேரத்திலயும் சரி, அந்த போன் நம்பரை தயவு செய்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அவங்க சொல்ற குறிப்புகள் அதுக்கப்புறம் நீங்க ஆபீஸ்க்கு போன் பண்ணி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அதுவும் யாரு உங்களுக்கு ரொம்ப நல்லா கெஸ்ட் பண்ணிருப்பீங்க. இந்த நல்ல நேரம் நிகழ்ச்சியுடைய கெஸ்ட் நம்ம ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி சார் தான் வந்திருக்காங்க. அதுவும் 35 வருடம் ஜோதிட அனுபவம் கொண்டவங்க. அதுவும் ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா தெய்வீக ஜோதிடர். எல்லாருமே ஜோதிடம் சொல்றாங்க. அதுவும் தெய்வ அனுகிரகத்தினாலையும் ஒரு அருளாசையோட சொல்லணும் அப்படிங்கறது எல்லாராலையும் முடியாது. அதுவும் கரெக்டா இருக்கும் சார் சொல்றதுன்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம். வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரஹா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சார். ஏன்னா நீங்க நிறைய ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆன்மீக குறிப்புகள் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுவும் வர இருக்கிற குரு பெயர்ச்சி பத்தி இன்னும் நான் நிறைய நிகழ்ச்சி தொடக்கத்துல இல்ல, அப்புறம் நடுவுல நிறைய உங்களுக்கு கேள்வி கேட்க போறோம். ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு அந்த அக்ஷய திருதியினுடைய அழகு முகத்துல தெரியுது. கண்டிப்பா. இந்த அக்ஷய திருதிக்கு வலம்புரி சங்கு வச்சு எப்படியெல்லாம் நீங்க பூஜை செஞ்சிருப்பீங்க, அதனுடைய பலன்தான் இந்த முகத்துல அகத்தின் அழகு முகத்தில் தெரிகிறது. கண்டிப்பா சார். ஏன்னா குசேலன் குபேரனான தினம் அன்னைக்கு தானே இல்லைங்களா? எல்லாருக்குமே அந்த ஒரு பண கஷ்டம் குறைஞ்சி வாழ்க்கையில மேலான நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு தருணம் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, அதே மாதிரி நீங்க அந்த வெள்ளருக்கு விநாயகர் சொல்லியிருக்கீங்களா? போன வாரம் சொன்னீங்க இருக்கிற பொருட்கள் உண்டான ஒரு பலன் சொல்லியிருக்கீங்க. நான் கேட்கணும், எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா விநாயகர் உலோகத்தால இருக்காங்க. அதே மாதிரி இந்த நவதானிய விநாயகர், இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் செய்யறாங்க. அது ஏன் சார் நீங்க குறிப்பா அந்த வெள்ள இறக்கத்துல என்ன சார் அவ்வளவு விசேஷம் இருக்கு? பொதுவா நமக்கு அந்த மூலிகைகள்ங்கிறது மிகப்பெரிய ரகசியம். இந்த வெள்ளருக்கு அப்படிங்கிற மரத்துலதான் அந்த விநாயகனே குடிக்கொண்டு இருக்கிறதா மிகப்பெரிய ரகசியம். அந்த வெள்ளருக்கு வேர்ல நாகப்பாம்புகள் குடியிருக்கும். அவ்வளவு கூலா இருக்குமா அந்த வேர். அந்த வேரை வெட்டும் போதோ அல்லது அதை எடுக்கும் போதோ சில சாங்கியங்கள் செஞ்சு பூஜை செஞ்சுதான் அந்த வேரை எடுக்க முடியும். மஞ்சள் காப்பு செஞ்சுதான் எடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த நாகப்பாம்புகள் துரத்தி கொள்ளும். பெங்களூருக்கு போற வழியில இந்த வெள்ளருக்கு விநாயகர் வெள்ளருக்கு பயிர் செய்யறாங்க. இத கான்ட்ராக்ட் எடுத்து அதை ஏலத்துல எடுத்துதான் நம்ம அதை செய்யறோம். அவ்வளவு புனிதமானது. இத இந்த நாகப்பாம்பு இருக்கிறதுனாலே இது விசேஷன்றதை விட இதுல ஆவாகானமாக விநாயகர் இருக்கிறார், அவருடைய சக்தி முழுமை பெறுகிறது. இத வீட்டுல வச்சா பில்லி சூன்யம் கண் திருஷ்டி அது மட்டுமல்ல, நவ கிரகங்களுடைய தாக்கங்கள் இருக்காதுங்கிறதா மிகப்பெரிய ரகசியம். இதுல லக்ஷ்மி காசு நம்ம தரோம். அந்த காப்பர் லக்ஷ்மி காசு, அந்த 51 காசை நீங்க கீழே வச்சு வழிபடணும். நிறைய பேர் என்ன கேள்வி கேட்கிறீங்க, சார் இந்த சங்கு எப்படி பூஜை பண்றது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கிறீங்க. தயவு செஞ்சு எழுதிக்கங்க. வியாழக்கிழமை தோறும் சங்க எலுமிச்சம்பழம் அந்த சாறுனால துலக்க வேண்டும். டிட்டர்ஜென்ட் வேற எதுவும் போடக்கூடாது. நல்ல கிளீனா துலக்கணும். அது நீங்க தான் செய்யணும், வேற யார்கிட்டையும் கொடுக்க கூடாது. தலைவன் அல்லது தலைவி வியாழக்கிழமை அதை கிளீன் பண்ணி வச்சுங்க. காலையில ஒரு முறை தண்ணி, சாயந்தரம் ஒரு முறை தண்ணி, 2 முறை தண்ணி அதுல ஊத்தி வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த தண்ணிய தாவரத்துல எடுத்துட்டு போய் துளசி செடியில ஊத்தலாம். ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படி இல்லைன்னா ஆபீஸ்ல ஒரு இன்டர்வியூ எக்ஸாமினேஷன் அப்படின்னா அந்த தண்ணிய முகத்துல தெளிச்சுக்கலாம். சாப்பிடுறதுங்கிறது அவ்வளவு உச்சிதம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம சுத்தமா இருக்கோம், நம்ம சாமி ரூம் சுத்தமா இருக்கும், நோ டவுட் அட் ஆல். ராத்திரில நம்ம தூங்கும் போது பல்லி பாச்சை இது எல்லாம் அந்த சங்கு தண்ணிய குடிக்கும். ஆகவே அந்த தண்ணிய குடிக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைங்கிறது என்னுடைய உச்சிதம். இன்னொன்னு, நான் சுத்தமா வச்சிருக்கேன் சார், நான் சாப்பிடலாமா அப்படின்னா இந்த வெள்ளை துணி போட்டு மூடி வச்சு வேணா ஒரு டிராப் சாப்பிடுங்க. இந்த மாதிரி இன்டர்வியூக்கு போகும்போது டெய்லி சாப்பிட்ற பழக்கம் வேண்டாம். ஏன்னா வலம்புரி சங்குங்கிறது
கால்சியம் கண்டென்ட் நிறைய இருக்கும். ஆகவே விஞ்ஞானபூர்வமான விளக்கங்கள் உங்களுக்கு இவ்வளவு கொடுத்திருக்கேன். நிச்சயமாக நம்ம வீட்டுல ஒவ்வொருத்தர் வீட்லயும் இருக்கணும். அதுலயும் இந்த 28ஆம் தேதி 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பெயர்ச்சி ஆக போகுது. இது மிக மிக ரகசியமானது. ஓகே சார், ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம் சார். வணக்கம், நல்ல நேரம். வணக்கங்கம்மா. வணக்கம்மா, எங்க இருந்துமா பேசுறீங்க? தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகாலிருந்து பேசுறேம்மா. உங்க பெயர் சொல்லுங்கம்மா. பையனுக்கு பாக்கணும். ஓகேம்மா, நல்ல உற்சாகமா பேசுங்கம்மா. நல்ல நேரம் நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் காலரா வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கம்மா, யாருக்காக பலன் பார்க்க விரும்புறீங்க? பையன் ஜாதக பேரு மகாலிங்கம்மா. சொல்லுங்கம்மா, அவங்களுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. 30/3/88மா. சரிம்மா, நேரம் காலை 9 மணிமா. எந்த ஊர்ல பிறந்தாங்கம்மா? கும்பகோணம்மா. சரிம்மா, நீங்க இருக்கிறது இப்ப தஞ்சாவூர்ல? தஞ்சாவூர் மாவட்டம் வழுத்தூர்ன்ற கிராமத்துல இருக்கு. ஓகே, சரிங்கம்மா. மக நட்சத்திரம், சிம்ம ராசி, லக்னம் ரிஷபம். கரெக்ட்? சரிங்க ஐயா. இவருக்கு 2 பிரச்சனை தாமா. எதிர்காலம் எப்படி அமையும், எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும், இதுதான் உங்களது கவலை. அம்மா, இவருக்கு 2ஆம் இடத்துல மாந்தி அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கிறது. கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டாது, எல்லாமே பிரச்சனையா இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பான், புத்திசாலியானவனா இருப்பான், ரொம்ப ஹேண்ட்ஸம் இருப்பான், படித்தவனா இருப்பான், ரொம்ப கௌரவமா நடந்துக்குவான். ஆனா என்ன பண்றது, கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்ட மாட்டேங்குது. இதுதான் உங்க கேள்வி. இப்போ நான் ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் சொல்லி தரேன். அவர் பேரு மகாலிங்கம். சாதாரண லிங்கம் அல்ல, மகாலிங்கம். திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற ஊர்ல மகாலிங்கேஸ்வரர் கோவில் இருக்கு, தெரியுமாமா? ஆமா, திருநாகேஸ்வரம் கோயில் பக்கத்திலேயே மகாலிங்கேஸ்வரர் மிகப்பெரிய லிங்கம். நம்ம தஞ்சாவூர் நீங்க இருக்கீங்களே, உங்க ஊர் ராஜராஜ சோழன் கட்டின அந்த மகாலிங்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலா இது இருக்கும். தெருவுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல மூலஸ்தானம். லிங்கம் ரொம்ப பெருசா இருக்கும். உங்க மகன் பேருக்கு ஏத்த மாதிரியே பெரிய லிங்கம். அவருடைய மனசும் பெரியதுதான். பால் அபிஷேகம், அந்த பணம் கொடுத்துட்டு வாங்க. ஒரு 3 வாரங்கள் வெள்ளிக்கிழமையில இல்ல வியாழக்கிழமையில போய் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா பிரதோஷம் அன்னைக்கு செஞ்சுட்டு வாங்க. அற்புதமான பலனா நடக்கும். இன்னைக்கு கூட குருவும் பூசமும் சேர்ந்து இருக்கிற நாள், சஷ்டி திதியோட சேர்ந்தது. அததான் மேடம் சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு அற்புத நாள்னு. இன்னைக்கு கூட போய் பண்ண சொல்லுங்க. நல்ல வேலையும் நல்ல குடும்ப வாழ்க்கையும் அமையும். ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு என்ன வந்து பாருங்க. உங்க ஜாதகத்துல இன்னும் எவ்வளவுலாம் இருக்கு. நீங்க வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு என்ன போய் பண்ணணுங்கிறத சொல்லிட்டாரே. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அழைத்தமைக்கு நன்றிமா. சார், நீங்களே சொல்லிருக்கீங்க இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னுட்டு. ரொம்ப விசேஷமான நாள். குருவோட சேர்ந்த பூச நட்சத்திரம், சஷ்டி திதி, இந்த 3 சேர்ந்து இருக்கிற நாள்ல நல்ல விதை விதைக்கணும், கர்ப்பம் தரிக்கணும், அதே மாதிரி படிப்புக்கு கால் ஊன்றணும், வெளிநாட்டு போறதுக்கு பயணங்கள் மேற்கொள்ளணும். இன்னைக்கு அதற்கான முயற்சிகள் செய்யணும். இது எல்லாம் செஞ்சா அற்புதமான பலன். அதனால்தான் சொல்றேன், வருகிற 28ஆம் தேதி காக்கலூர் திருவள்ளூர்ல யோக தட்சிணாமூர்த்தி பீடம்ங்கிற இடத்துல நம்ம குரு பெயர்ச்சி, அந்த குரு சங்கு பூஜை செய்கிறோம். உலகத்திலேயே எங்கேயுமே செய்யாத ஒரு அதிசயம், அற்புதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் யாகம் செய்வாங்க குரு பெயர்ச்சிக்கு. ஆனா நம்ம உங்க கையினாலேயே வலம்புரி சங்கு வச்சு அந்த குரு பாத பூஜை செய்யறோம். அதுலயும் இந்த குரு பாத பூஜை செஞ்ச பிறகு அந்த அக்ஷதை மட்டுமல்ல, தன ஆகர்ஷண குபேர யந்திரம் நாங்க தரப்போறோம் இலவசமா. சரி, எல்லாரும் பாத்தீங்கன்னா பூஜைக்கு போறாங்க, ஹோமம் எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா வெறும் தேங்காய் பூ பழம் போட்டு ஒரு பை, லட்சண பை மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்க என்ன சார் விசேஷமா பண்றீங்க? நாங்க லட்சியத்தை தரோம், லட்சங்களை தரோம். குரு பார்வையோட சேர்ந்த குபேர தன ஆகர்ஷண யந்திரம், யோக தட்சிணாமூர்த்தி பீடம். நான் கூட லாஸ்ட் வீக் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேம்மா. நம்ம அப்படியே டாபிக் மாறி போச்சு. சாதாரணமா ஒரு கோவிலுக்கு போறதை விட இந்த யோகத்துல இருக்கிற அந்த கோவிலுக்கு போறது ரொம்ப விசேஷம்.
விசேஷமா திருப்பதியில போனீங்கன்னா பெருமாளுக்கு வந்து நாமம் போட்டு கரெக்டா அவருடைய நெத்தில வந்து பச்சை கற்பூரம் வச்சு போட்டிருப்பாங்க. ஆமாங்க சார். அவர் அது 2 கண்கள் நிலை குத்தி இங்க இப்படி இருக்கும். நிறைய பேருக்கு அவருக்கு தெரியாது கண்ணை மூடி வச்சிருக்காங்கன்னு. கிடையவே கிடையாது. சாஸ்திர ரீதியா யோக நித்திரை புரிகிறார், யோக முத்திரை செய்கிறார். அது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் ஒரு 10 நிமிஷம் நிக்க முடியாது யாராலையும். காலையில நிக்க ஆரம்பிச்சவர் சுப்பிரபாதத்துக்கு, இரவு படுக்க போக நேரம் வரை இந்த உலகத்துக்காக நின்றபடி நமக்கு காட்சி தருகிறார். அவர் நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அது எப்படி இந்த இரு புருவங்களுக்கும் இடையே இந்த உலகம் செழிக்க வேண்டும், 16 உலகங்கள் செழிக்க வேண்டும் சொல்லி யோக நித்திரை புரிகிறார். அதனாலதான் 2 கண்கள் நிலை குத்தி இருக்கும். அப்படித்தான் இந்த காக்கலூர்ல தட்சிணாமூர்த்தி பீடத்துல உள்ள தட்சிணாமூர்த்தி உலகத்திலே நீங்க எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு அபூர்வ கோலம் சார். அந்த அபூர்வ கோலம் ஒரு காலருக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாமா? வணக்கம், நல்ல நேரம். வணக்கம். வணக்கம் மேடம். என்னோட வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. மேடம். ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க? விழுப்புரம் மாவட்டம் கல்பட்டு கிராமம். ஓகே சார், யாருக்காக சார் ஜாதகம் பார்க்கணும்? எனக்காக தான் மேடம். உங்களுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. 23/6/1981. சரிங்க. நேரம் 11:30. எந்த ஊர்ல சார் பிறந்தீங்க? காலையிலயா? சொந்த டைம் சொல்லுங்க சார். காலையிலயா? காலை 11:30. ஓகே. எந்த ஊர்ல பிறந்தீங்க? கல்பட்டு கிராமம் சார். ஓகே சார். சதய நட்சத்திரம், கும்ப ராசி, லக்னம் சிம்மம். கரெக்ட்? கரெக்ட் சார். புத்திசாலியான ஆளு. இடமாற்றம் வருமா? நல்ல தொழில்ல மேன்மை கிடைக்குமா? இதுதான் உங்கள் கேள்வி. சார், உங்க கையில சூரிய ரேகை இருக்கு சார். நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? நினைத்ததையெல்லாம் சாதிக்கலாம். கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு உடம்பும் மனசுல தெம்பும் இருக்கு. உழைக்கிறதுக்கு பயப்படக்கூடிய ஆளே கிடையாது. சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வாங்க. ஞாயிறு அப்படின்னு சொல்ற ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையே தலைகீழாக மாறும். ஆதித்ய இருதய மந்திரம் சொல்லி வாங்க. அற்புதமான பலன் கிடைக்கும். ஒரு முறை திருவள்ளூர் கோவிலுக்கு வலம்புரி சங்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு செய்யுங்க. நிச்சயமா நீங்க செய்யற தொழில இடமாற்றம், உங்க குடும்பத்துல நிம்மதி வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி. அழைத்தமைக்கு நன்றி சார். சார், இந்த சொன்னீங்க இல்லையா காக்கலூர் பூங்கா நகர்ல இருக்கிற யோக குருவை பத்தி, அந்த அபூர்வ கோலம் ஒரு பிரேக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாமா சார்? ஓகே. நேர்களை சிறிய இடைவேளைக்கு பிறகு நல்ல நேரம் நிகழ்ச்சி தொடரும். உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து, பெயரியல், கிராஃபாலஜி, ராசி கற்கள், கைரேகை, பிரச்சன்னம், சாமுத்திரிகா லட்சணம் மூலம் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும். AR பாலகிருஷ்ணா ரெட்டி, 5/9, நீலகண்டன் தெரு, சூளைமேடு, நுங்கம்பாக்கம் ரயில் நிலையம் அருகில், சென்னை 94. தொலைபேசி எண்கள் 94445409. நேர்களை நல்ல நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. சார், பிரேக்குக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி இந்த யோக குரு கோவில் பத்தி சொல்லுங்க சார். அந்த யோக பட்டையோட காட்சி தரார். 2 கண்களும் நிலை குத்தி காணப்படுகிறது. இந்த யோகத்துல இருக்கிற குருவுக்கு 12 ராசிக்காரர்கள். நல்ல ஞாபகம் வச்சுங்க சார். மிதுனத்துக்கு பண்ணுமா, ரிஷபத்துக்கு பண்ணுமா, மேஷத்துக்கு பண்ணுமா, இன்னைக்கே என்னுடைய ஆபீஸ்க்கு வாங்க. நிச்சயமா ஒரு வலம்புரி சங்கு வாங்கிக்கங்க. டிக்கெட் புக் பண்ணுங்க. என்னுடைய ஆபீஸ்ல காலையில 9 இருந்து 12-1 மணி வரைக்கும் ஆபீஸ் இருக்கும். சாயந்தரம் 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் ஆபீஸ் இருக்கும். டிக்கெட் புக் பண்ணீங்க. ஒரு வலம்புரி சங்கு வாங்கிக்கங்க. 28ஆம் தேதி காலையில உங்க கையால வலம்புரி சங்குனால அபிஷேகம் செய்யலாம். சார், உங்க அப்பாயின்மெண்ட் எங்க சார் பார்க்கலாம்? இது எதுக்கு நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கஷ்டப்படாம ஈஸியா வரலாம். இப்ப கூட வெளியூர்ல இருந்து எல்லாரும் வரீங்க. நீங்க கஷ்டப்படாம வெளியே வரலாம்.
நான் ஊர்ல தான் இருக்கேன், நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ங்கிறத தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி கண் திருஷ்டிக்காக நான் கொடுக்கறத தயவு செஞ்சு வாங்கி வீட்டுல ஆபீஸ்ல முன்னாடி மாட்டுங்க. அந்த கண் திருஷ்டிக்காக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வாஸ்துக்காக வாஸ்து சங்கு ஸ்தாபனம் செய்யுங்கன்னு சொல்றேன். அதே மாதிரி இந்த ராமர் பட்டயம், இந்த ராமர் பட்டயம் நீங்க புதைச்சீங்கன்னா மிக அற்புதமான வாஸ்து தோஷம் போகும், கண் திருஷ்டி போகும், பில்லி சூன்யம் போகும். சார் நான் வீடு கட்டிட்டேன் சார், உள்ளே போக முடியல சார், வாடகை விட்டுருக்கேன் சார், ஆனா நான் போக முடியல சார், பாதியில நிக்குது சார், ஒரே குழப்பமா இருக்கு சார், உடம்பு சரியில்லை சார், பணம் கிடைக்கல சார், இப்படின்னு பலவித பிரச்சனைகள் நீங்க சொல்றீங்க. எல்லாத்துக்கும் தீர்வு சங்கு ஸ்தாபனம், ஸ்ரீராம பட்டயம். இதையெல்லாம் எப்படி புதைக்கணும், உங்க ஜாதகத்தை பார்த்து அதை புதைக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய தீர்வாக இருக்கும். ஓகே சார், நீங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்லிட்டீங்க, வெளியே வேலைக்கு போறவங்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன சார் ஸ்பெஷலா சொல்றீங்க? கவலையப்படாதீங்க. காப்பு கடா, இந்த 3 உலோகங்கள் செஞ்ச காப்பும் கடாவும் போட்டா உங்களுக்கு தீர்க்கமான முடிவெடுக்க முடியும். மேகந்தி கடான்னு ஒண்ணு ஆண்களுக்காக தரேன், 3 உலோகங்களால் செய்த பட்டை தரேன். அது சேலத்திலையும் கிடைக்குது. இந்த குரு பெயர்ச்சிக்கான புத்தகம் நான் சேலத்துல கூட கொடுத்து விட்டுருக்கேன், நீங்க அங்க கூட புக் பண்ணீங்க. டோக்கன் கூட கிடைக்குதா சார் சேலத்துல? டெஃபினட்டா கிடைக்குது. ஆனா நாளைக்கு வாங்கலாம் தள்ளாதீங்க. இன்னைக்கு ஏன்னா நாங்க குரு பூஜைக்கு மினிமம் குவான்டிட்டி தான் பண்ணியிருக்கோம். அதனால நீங்க மினிமம் ஆட்கள் வரணும், எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். அங்க பிரசாதம் ஏற்பாடு பண்ணிருக்கு, நீங்க குடும்பத்தோட வந்து குரு பூஜை செஞ்சு சந்தோஷமா வாழலாம். அதே மாதிரி இந்த ஜாதகம் பாக்குறவங்க தயவு செஞ்சு நல்ல ஞாபகம் வச்சுங்க. டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் எடுத்துட்டு வாங்க, உங்க ஜாதகம் கொண்டு வாங்க. அப்படி இல்லைன்னா கைரேகை பார்க்கலாம், அதுவும் இல்லைன்னா சாமுத்திரிகா லட்சணம் பார்க்கலாம். சாமுத்திரிகா லட்சணங்கிறது உங்களை பார்த்த உடனே சொல்ல ஆரம்பிக்கிறது. அதுவும் முடியாது சார், அவர் ஃபாரின்ல இருக்கார், போட்டோ எடுத்துட்டு வாங்க, பிரச்சனை பார்க்கலாம். வெளிநாட்டுல இருக்கிறவங்க என்னுடைய ஆபீஸ்ல தொடர்பு கொள்ளுங்க. எப்படி எல்லாம் நீங்க பேசலாம், யாகுல பேசலாமா, ஸ்கைப்ல பேசலாமா, இல்ல கூகுள்ல பேசலாமா அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. நீங்க வீட்டுல இருந்தபடியே பேசலாம். வெளிநாட்டுல இருக்கிறவங்க எது எப்படி இருந்தாலும் இந்த அஸ்ட்ராலஜி சர்வீஸ்ங்கிறது astroready.comல போனீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான தெளிவுகள் கிடைக்கும். சார் இன்னும் சில கேள்விகள் இந்த குரு பெயர்ச்சி பத்தி இருக்கு சார், ஒரு காலருக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். வணக்கம், நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்க இருந்துமா கால் பண்றீங்க, உங்க பேர் சொல்லுங்க. மேடம் நான் மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். என்னோட நேம் வந்து விமல் தேவி. சொல்லுங்கம்மா, யாருக்காகமா பலன் பார்க்க விரும்புறீங்க? எனக்கே எனக்காண்டிதான் மேடம் பார்க்கணும். நல்லதுமா, உங்களுக்கே உங்களுடைய பிறந்த நேரம் தேதி எல்லாம் சொல்லுங்க. ஓகே மேம். ஓகே, ரெட்டி சாருக்கு ஃபர்ஸ்ட் வணக்கம் மேடம். வணக்கம்மா, நீங்க சொல்லிட்டீங்கன்னா சார் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. 6ஆம் தேதி 4ஆம் மாசம் 1989 மேடம். நேரம்மா? விடியற் காலை 3:40 மேடம். ஓகேமா, எந்த ஊர்ல பிறந்தீங்க? மதுரை மேடம். ஓகேமா, ரெட்டி சார் கிட்ட நீங்க பேசுங்க. வணக்கம். முதல்ல மகாலிங்கம் வந்தார், அப்புறம் சரவணன் வந்தார், இப்ப விமலா தேவி வந்திருக்காங்க. பார்வதியினுடைய பெயர் பெற்றவள் நீங்கள். என்னமா நீங்க வியாழக்கிழமை காலைல பிறந்தீங்களா, புதன்கிழமை ராத்திரி பிறந்தீங்களா? புதன்கிழமை நைட்டு பிறந்தேன் சார். வியாழக்கிழமை காலையில? ஆமா சார். ஆமா. உங்க நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம்? ஆமா சார். மீன ராசி, லக்னம் வந்து உங்களுக்கு கும்ப லக்னம், கரெக்ட்? ஆமா சார். ஆமா சார். என்னம்மா எப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை அமையும், எப்படிப்பட்ட வேலை அமையும், எதிர்காலம் எப்படி அமையும்? இந்த 3 கேள்விதான், கரெக்ட்? ஆமா சார். மேரேஜும் எப்பங்கிறது தெரியணும். நீ ஏமா கவலைப்படுற? நல்லா இருப்ப, படிச்ச பொண்ணு, அழகான பொண்ணு, புத்திசாலியான பொண்ணு, அறிவான பொண்ணு, உன்னை என்ன இருக்கோ எல்லாம் போட்டுக்க. அதை விட ரொம்ப முக்கியம், நீ யாரோட கால்ல இருக்க தெரியுமா? மீனாட்சியினுடைய பாதத்துல இருக்கம்மா. நமக்கு என்ன கவலை? நம் தாய் கன்றோ தினம் தினம் நம் கவலை. மீனாட்சி தான் உன் கவலை. விமலாவுக்கு வந்து கவலையே கிடையாது. கவலையே படாதமா. நான் ஒரு சின்ன பரிகாரம் சொல்லி தரேன் உனக்கு. இந்த குரு பெயர்ச்சி நிச்சயமாக கெட்டி மேளம் கொட்டும். எங்க நிகழ்ச்சியிலே நாங்க அதனாலதான் கெட்டி மேளம் போட்டிருப்போம். நல்ல நேரம்னு சொன்ன உடனே ஒரு கெட்டி மேளம் போடுவாங்க. நிகழ்ச்சி முடியும் போது கூட ஒரு நாதஸ்வரத்தோட ஒரு கெட்டி மேளம் போடுவாங்க. ஏன்னா முதல்ல தாலி கட்டுற மாதிரியும் அடுத்து தாலி கட்டி வாழற மாதிரியும் ஒரு சிம்பாலிக்கா எங்க டைரக்டர் அதை கொடுத்திருக்காரு. அதனால உனக்கு வந்து நல்ல நேரம் உள்ள வந்திருக்கு.
இந்த குரு பெயர்ச்சி 28ஆம் தேதி வலம்புரி சங்கு வச்சு ஓகே சார். குருவுக்கு எங்கேயாவது பாத பூஜை பண்ண முடியுமான்னு பாரு. அப்படி இல்ல அப்படின்னாலும் உன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட கொடுத்து இந்த வலம்புரி சங்கு வாங்கிக்கிட்டு உங்க வீட்லயே வெள்ளருக்கு விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய். அன்னைக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். நல்ல கணவன், நல்ல குடும்பம் அமையும். குறுகிய நெற்றி, அடர்ந்த புருவம், இப்படிப்பட்ட ஒரு கணவன் உனக்கு வாய்ப்பான். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தொடர்பு கொண்டதற்கு நன்றிமா. சரி, இப்ப வலம்புரி சங்கு தான் வச்சு இந்த குரு பெயர்ச்சிக்கு பூஜை பண்ணணும்னு சொன்னீங்க. ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்கள் இருப்பாங்க. இப்ப ஒரு 4 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அப்ப அந்த 4 பேருமே சங்கு வாங்கணுமா சார்? இல்ல குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு சங்கு வாங்கினா போதும். ஆனா ஒருத்தருக்கு ஒரு டிக்கெட் வாங்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாட்டம் பிரைஸ், ரொம்ப சீப். நாளைக்கு வாங்கலாம்ங்கிறத விட நீங்க வந்து இந்த டிக்கெட்டையும் வாங்கிட்டு வலம்புரி சங்கு வாங்கிக்கங்க. அதே மாதிரி 12 ராசிக்காரர்களுக்கு சார் நான் இந்த பேப்பர் பார்த்தேன், எங்க எதிர் வீட்டுல ஜோசியர் சொன்னாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. ஆனா ஒரு ரகசியம் இப்ப புரிஞ்சுக்குங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல நடக்குது, ரிஷப ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல நடக்குது, கடக ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கு. அப்படிங்கறதுலாம் நீங்க ஜோதிடத்துல சொல்லலாம். ஆனால் உங்க ஜாதகத்துல என்ன பலன் இருக்கு, என்ன மகாதிசை நடக்குது? குறிப்பா துலா ராசின்னு எடுத்துக்கங்க. அவங்களுக்கு ராகு திசை நடக்குதா, குரு மகாதிசை நடக்குதா, சனி மகாதிசை நடக்குதா, இந்த குரு நல்லவனா கெட்டவனா அல்லது நீச்சம் பெற்றவனான்னு உங்க ஜாதகத்துல பார்க்கணும். துலா ராசி பெற்றவர்கள் அத்தனை பேரும் பதவிக்கு வர்றதில்ல, துலா ராசிக்காரர்கள் அத்தனை பேரும் கெட்டு போவதில்லை. பொது பலன்றது இதுல எடுபடாது. அவங்களுடைய அம்சம் என்னன்னு பார்க்கணும். அதே மாதிரி என்கிட்ட வந்து கேட்பாங்க, சார் என்னுடைய பையன் ஜாதகம் சார் எத்தனை நாள் ஆச்சுன்னா பிறந்து 3 நாள் தான் ஆகுது. சரி, என்னுடைய பையன் ஜாதகத்துல எங்க வீட்டுக்காருக்கு எதனா ஒரு நல்ல வேலை கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? உங்களது ஜாதகத்துல என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரிதான் உங்களது ஜாதகத்துல இந்த குரு பெயர்ச்சிக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உடனே வாங்க. நான் ஒன்னும் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கறது இல்லையே. தெய்வீக ஜோதிடர், கோவில்ல மட்டும்தான் பரிகாரம் சொல்றேன். கவலையே பட வேண்டாம். நிச்சயமாக சொல்கிறேன். இந்த டிவியில எப்படி உங்க உடம்புல உள்ள மச்சத்தையும் உங்களது பிரச்சனையும் கஷ்டத்தையும் சொல்றனோ, நேர்ல இன்னும் விளக்கமாக என்னால் சொல்ல முடியும். சரி, எத்தனை மணிக்கு சார் கோவிலுக்கு வர? 35 வருஷ அனுபவம். கண்டிப்பா சார், நிச்சயமா சார். காலையில 9 மணில இருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும், சாயங்காலம் 4 மணில இருந்து 7 மணி வரைக்கும் தாராளமா நீங்க என்னோட ஆபீஸ் நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். ஓகே சார், இப்ப டோக்கன் வாங்கினவங்க எல்லாம் நம்ம புங்கநகர் காக்கலூர் கோவிலுக்கு எத்தனை மணிக்கு சார் வரணும்? காலையில 9 மணிக்கு வந்துருங்க. சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நாங்க இந்த பாத பூஜை செய்யறோம். குறிப்பா வெளியூர்ல இருந்து வர்றவங்க திருவள்ளூர்ல தங்கி நல்லா குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு முதல் நாளே காலையில வந்துருங்க. குறிப்பா பெங்களூர்ல இருந்து வர்றவங்க சாயங்காலம் 3 மணிக்கு ட்ரெயின் வருது சார், 2 மணிக்கு ட்ரெயின் வருது சார், நாங்க திருவள்ளூருக்கு வர முடியுமா அப்படின்னா தாராளமா வரலாம். 4 மணி 5 மணி வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம். தாராளமா வலம்புரி சங்கு வச்சு நீங்க அபிஷேகம் செய்யலாம். சார், இந்த வலம்புரி சங்கு நிறைய பேர் ஒவ்வொரு விதமா வச்சிருக்காங்கல்ல சார். இப்ப அங்க வரவங்க வேற மாதிரி சங்கு இருந்ததுனாக்கா அங்க நிச்சயமா அனுமதிக்கப்பட மாட்டாது. அதை ஆபீஸ்ல எடுத்துட்டு வந்து காமிச்சிருங்க. அது ஒரிஜினல் சங்கா வலம்புரி சங்கா அப்படிங்கறதும் அந்த மச்சம் ரேகை பார்த்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க அதையே யூஸ் பண்றதா வேண்டாமாங்கிறத பாத்துக்கலாம். ஓகே சார், அன்னைக்கு எல்லாருமே இந்த சங்கு வளையல் போட்டிருக்கணும் இல்ல? நிச்சயமா சங்கு வளையல் போடணும். நல்ல கேள்வி. சுமங்கலிகள் அத்தனை பேரும் சங்கு வளையல் போடணும். ஆம்பளைங்க கடாவும் அந்த காப்பும் போடணும். அதே மாதிரி சார், குழந்தைங்க இப்ப ஸ்கூல் திறக்க போற நேரம் இது. குழந்தைகளுடைய படிப்புக்கும் ஆரம்பத்திலே அவங்களுடைய வளர்ச்சிக்கு என்ன சார் நீங்க? கண்டிப்பா ரக்ஷை கொடுத்திருக்கேன். இது ஆட்சிபுரீஸ்வரர் திருக்கோவில்ல வச்சு வணங்கியது. இந்த ரக்ஷைய கட்டினா நல்லா படிக்கும். சார் இது எப்படி சார் படிக்கும்? எனக்கு விஞ்ஞான பூர்வமா விளக்க கொடுங்க. வெறும் ரக்ஷைய கொடுத்தா எல்லாரும் பாஸ் பண்ணிடுவாங்களா? இது நிறைய கேள்வி. தயவு செஞ்சு டிவிய பாருங்க. இந்த மணிக்கட்டுல நாங்க கட்ட சொல்லுவோம். இந்த மணிக்கட்டுல இப்ப நான் கூட கட்டியிருப்பேன். இது எதுக்காக கட்டுறோம்னா, ஒரு பைப்ல வந்து தண்ணி வருதுன்னா அதை பிடிச்சு அழுத்தணும்னா தண்ணி பீச்சுக்கிட்டு வெளியே வரும். அந்த மாதிரிதான் இந்த மணிக்கட்டுல இந்த கட்டுற இந்த கயிறுனால டாக்டர் கிட்ட போனா அதை பாருங்க, இந்த நாடிய வந்து புடிச்சு பார்ப்பார். இந்த நாடிய புடிச்சாலே உங்களுக்கு எப்படி உடம்பு இருக்குன்னு சொல்லிட முடியும். அந்த நாடிய இறுக்கி நாங்க கட்டுறதுனால தான் ரத்தம் பீச்சி அடிக்குது. இந்த ரக்ஷை கட்டும் போது ரத்தம் பீச்சும் போது இதயம் சுத்தப்படுகிறது, மூளை சுத்தப்படுகிறது,
தெளிவான சிந்தனை வருகிறது, படிச்சதை தெளிவா எழுத முடியும். இதனாலதான் நீங்க கூட நினைச்சிட்டு இருப்பீங்க பாலகிருஷ்ண ரெட்டி ஏதோ நிறைய பணம் இருக்கு, ஒரு காப்பு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காருன்னு. எனக்கு காப்பு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், வெறும் ஒரு கோமணத்தை கூட கட்டிக்கிட்டு போயிருவேன். ஆனால் இன்னும் நான் தெளிவாக இருக்கணும், உங்களுக்கு எல்லாம் வழிகாட்டணுங்கிறதுக்காக தான் இட் இஸ் எ மேக்னெட்டிக் அட் த சேம் டைம் மிக தெளிவா வழிகாட்டுறதுக்கு தங்கம். ஆமா சார். இப்ப ராக்கெட்ல பாத்தீங்கன்னா தங்கம் தான் உபயோகப்படுத்தணும், அங்க காம்பனன்ட் எல்லாமே. அதனால தான் இந்த இதய சுத்தியும் மூளை சுத்தியும் பயன்படுத்துவதற்கு காப்பு, பெண்கள் வளையல், ஆண்கள் காப்பு, குழந்தைகளுக்கு இந்த ரக்ஷை இதையெல்லாம் போட்டா தெளிவான சிந்தனை வரும்ன்றதுக்காக தான். ஓகே சார். வீட்டுக்கு இந்த ராமர் பட்டயமும் சொல்லி, ராமர் பட்டயம் கண் திருஷ்டி நான் கொடுத்திருக்கேன். முதலா கண் திருஷ்டி கொடுத்த முதல் ஜோதிடர் நான் மட்டும்தான். ஜோதிட ரீதியா கொடுத்திருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் எங்க வீட்டுல ஒரு நிழல் மாதிரி போகுது சார், ஒரு பாம்பு அடிக்கடி வருது சார், இதையெல்லாம் கட்டி பாருங்க, பூச்சி பொட்டுக்கள் அந்த அது சுத்தமாக இருக்கும், சுகாதாரமாக இருக்கும். ஏன்னா ஏர் பியூரிஃபையர், இயற்கையினுடைய அத்தனை குணங்களும் பெற்றதுதான் இந்த கண் திருஷ்டியினுடைய இலக்கணம். சார் இன்னொரு முறை உங்களுடைய அப்பாயின்மெண்ட் என்ன டைமிங் மட்டும் சொல்லிடுங்க சார். ஏன்னா நிறைய பேர் மார்னிங் பார்த்துட்டு இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க நிகழ்ச்சியினுடைய ஆர்வத்துல. எப்படி சார் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் டோக்கன் வாங்க வரவங்க இன்னைக்கு என்ன நேரத்துல வர? 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரக்காரர்களும் தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டியது நிச்சயம் குரு பெயர்ச்சிக்கு. அதுவும் இந்த குரு பெயர்ச்சி மிக மிக ரகசியமானது. காலையில 9 இருந்து 12 மணி வரைக்கும் ஜாதகம் வந்து பாத்துங்க, யாருக்கெல்லாம் பூஜை செய்யணும்னு நான் சொல்றேன். அதே மாதிரி சாயந்தரம் 4 மணில இருந்து 7 மணி. சரி, இது மாதிரி காக்கலூர்ல தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்கு இல்லமா, லிங்கம் சொன்னீங்க, ஒரு அதிசயம் தெரியுங்களா? நான் ஒரு பச்சை மரகத லிங்கம்னு சொன்னேன். என் அன்பு நேயர்களே, இதெல்லாம் நீங்க அன்னைக்கு வந்து பார்க்கணும். இது பணத்துக்காகவோ பட்டத்துக்காகவோ இல்ல. இந்த பச்சை மரகத லிங்க கோயில வந்து அந்த அர்ச்சகர் 12 மணிக்கு மூடிட்டு போயிடுவார், திருப்பியும் 4 மணிக்கு தான் திறப்பார். இந்த அர்ச்சகரே வந்து திருப்பியும் திறக்கணும்னு நினைச்சாலும் அங்க இருக்கிற அந்த நாய்கள் இந்த அர்ச்சகரே உள்ள விடாதான். இத்தனைக்கும் அந்த இவர் இருக்காரு இல்லையா, சேர்மன் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அந்த கோயிலுக்கு அறங்காவலர்களை கூட உள்ள விடாதான் இந்த நாய்கள். மறுபடியும் 4 மணிக்கு தான் உள்ள விடும். என்ன அதிசயம் சார்! இந்த நாய்கள் எல்லாம் கவாத்து காத்து கொண்டு இருக்கிறது இந்த பச்சை மரகத லிங்கத்துக்கு. அப்படிப்பட்ட இந்த லிங்கம் தான் இந்த கோவில் கட்டிய பிறகு வெளியே வந்திருக்குன்னா, இந்த கோவிலுக்கு நீங்க வந்து குரு பெயர்ச்சிக்கு நீங்க செய்ய வேண்டாமா? அதே மாதிரி இன்னொரு அந்த அக்னி லிங்கம் சொன்னீங்கல்ல, ஒண்ணுமே இல்ல. இந்த கோவிலை பார்த்து அந்த அக்னி லிங்கம் திரும்பி உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அந்த திசையை பார்த்து அக்னி லிங்கம் இருக்கிறது தான் மிகப்பெரிய அதிசயம். நீங்க இந்த கோவிலுக்கு வந்து இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு இந்த குருவை நீங்க தரிசனம் செஞ்சு இந்த சிவலிங்கத்தை எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு போகணும். இந்த பச்சை மரகத லிங்கம் காக்கலூர் பூங்கா நகர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. தயவு செஞ்சு 28ஆம் தேதி வாங்க, இந்த டிக்கெட்டை புக் பண்ணுங்க, உங்க ஜாதகத்தை பாருங்க. இன்னைக்கு டிக்கெட் வாங்குறவங்க கண்டிப்பா வந்து பெண்கள் அணியக்கூடிய அந்த சங்கு வளையல் கண்டிப்பா வாங்கணும். அதே மாதிரி அந்த பாத பூஜைக்கு, இந்த சங்கு பாத பூஜைக்கு வலம்புரி சங்கும் கண்டிப்பா சார், இந்த 3 பொருளுமே நிச்சயமா வாங்கணும் இல்லையா சார் இன்றைய தினத்திலேயே? நிச்சயமா. இன்னைக்கு சஷ்டியோட சேர்ந்த குரு தினத்தோட சேர்ந்த பூச நட்சத்திரத்தோட கலந்திருக்கு. இன்னைக்கே எங்களை தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா இன்னைக்கு வாங்குறவங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு விருத்திக்கு வரும் அப்படின்றது எந்த ஒரு விஷயம் சரி சொல்லியிருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சி நீங்க கலந்து கொண்டதற்கும் நேரமின்மை காரணமாக இந்த நிகழ்ச்சி இத்துடன் முடிவடையுது சார். அப்ப இந்த குரு பூஜைக்கு பலன் எப்பமா சொல்லுங்க? அது நீங்க அடுத்த வாரம், அதுதான் சார் நீங்க முடியற நேரத்துல நீங்க இந்த மாதிரி சஸ்பென்ஸ் வச்சிடுறீங்க. கவலையப்படாதீங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பெயர்ச்சி பலன் அடுத்த வாரம். நோட்டு புஸ்தகத்தோட ரெடியா இருங்க. தட்சிணாமூர்த்தி கோவிலில் சந்திக்கிறேன். அதுக்குதான் சார் முன்கூட்டியே சொல்லி இருக்கிறீங்க. நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அற்புதமா இந்த காலை வேளையில ரொம்ப சந்தோஷமா நீங்க எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அது டிஸ்பிளே ஆகிற நம்பரை குறிப்பா நோட் பண்ணிக்கோங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றது இதுதான். நம்பர் 5 நீலகண்டன் ஸ்ட்ரீட், ஜோலிமேடு, நியர் நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் 5 மினிட்ஸ் வாக்கபிள்ல தான் இருக்கு. நீங்க தேவையில்லாம வந்து நீங்க இடத்த தேடி அலைஞ்சிட்டு இருக்காதீங்க. உங்களோட சிரமத்தை குறைச்சிக்கோங்க. மீண்டும் அடுத்த நல்ல நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உலகெங்கும் சின்ன திரைகளில் வண்ண கோலங்கள் படைக்கும் உங்கள் ராஜ் ஸ்டுடியோ.